மண்ணில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆளுமை மிக்க தேன்மொழி அம்மா தமிழாலயம் அமைப்பை வைத்து சிறந்த ஒரு குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா சகோதரர் அப்தாஜில் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைவருக்கும் எதிரில் அமைந்துள்ள அனைத்து சாதனையாளர்களுக்கும் வணக்கங்கள். இன்று நடைபெறும் விழாவானது ஒரு போற்றுதல் கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு விழா. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளம் படைக்கும் ஒரு விழா. எந்த அடையாளத்தை நாம் படைக்க வேண்டும், எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், பிறந்த பலன் என்ன, நாளை வரலாற்றில் நாம் என்ன பகுதிகளையும் என்ன சொல்களையும் விட்டு செல்கிறோம். அந்த வரிசையில் சாம் ஆர்ட் கேலரியுடைய நிறுவனர் அவர்கள் தொடர்ந்து 8 சாதனைகளை நிகழ்த்தி திருக்குறளில் ஒரு மாபெரும் உலக சாதனையை படைத்து அதோடைய தொடர் வரிசையில் தொல்காப்பியத்தை உலக அரங்கில் எடுத்துச் செல்லும் ஒரு குழு சாதனையை முடித்து தொல்காப்பியருடைய உருவத்தில் எழுதும் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இது எல்லாம் அவருடைய அடையாளமாக இருக்குமா என்றால் அடையாளமாக இருக்காது. எது அடையாளமாக இருக்கும்? நிறுவனருடைய பிறந்த நாள் இன்று என்ற அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ஒற்றை வார்த்தை தான் பிறந்த நாளுடைய பலனை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கும். பிறந்த பலனை சில ஆண்டு கழித்தாலும் அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அதுவும் தமிழ் கூறும் உலகில் தொல்காப்பியத்தோடு தொடர்புடைய அனைத்து சாதனையாளர்களும் ஒன்றாக இணைய வேண்டும். இந்த மாபெரும் இந்தியா, சிறிய இந்தியா என்று அழைக்கப்படும் ஒசூரில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கும் ஆளுமைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு முறை அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அவர் பிறந்த நாள் பலனை இன்று அடைந்து விட்டார். அவருடைய பெற்றோர்கள் அவரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த விழா ஒரு சிறப்பானதாக மாறுகிறது. குதிரைக்கும் நாளை வரலாற்றில் கொம்பு முளைத்துவிடும், முயலுக்கும் நாளை அறிவியலில் 3 காலாக மாறிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு என்பது எந்த காலத்திலும் கிடைக்காத ஒரு அரும்பெரும் சக்தி. அந்த வாய்ப்புகள் இன்று நம் அனைவரும் ஒன்றாக இணைக்க வைத்திருக்கிறது என்றால் இதுதான் தமிழ் என்ற ஒற்றை வார்த்தை அல்ல, நம் ஒவ்வொருவருடைய அடையாளம். அந்த அடையாளமாக இருக்கும் தாய்மொழியை நாம் நேசிப்பதனால் மட்டும்தான் இந்த அரங்கில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்த அரங்கானது சாம் ஆர்ட் கேலரி என்ற ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இங்கு வந்துள்ள அனைவரும் ஓவியர் கிடையாது. நாம் அனைவருக்கும் ஓவியம் தொழிலாகவும் கிடையாது. ஓவியம் தொழிலாக கிடையாது. ஆனால் எதால் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? தமிழ் என்ற ஒற்றை வரியில் தொல்காப்பி என்ற நம்முடைய பாட்டனாருடைய தொப்புள் கொடி உறவாக இருப்பதாலும் திருக்குறள் வழியில் நாம் நடந்து கொண்டிருப்பதாலும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் என்பது பெயர் அல்ல, பெருமை. வரலாற்றின் சுவடுகளை உங்களுக்கு எடுத்துச் செல்லும் உரிமையான ஒரு இடம். உலக வரலாறில் 1500 நாளில் 1500 சாதனை கடந்த ஒரே உலக அமைப்பு எது என்றால் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். அந்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் ஒரு மாபெரும் அங்கமாக இருப்பது சாம் ஆர்ட் கேலரி நிறுவனம். அந்த நிறுவனம் இன்று மட்டும் அல்ல, என்றுமே ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய ஒரு மாபெரும் தோழமை அமைப்பு என்பதை இங்கு கூறுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஒரு செயல் ஒரு நபரால் முடியாது, அந்த செயல் பல நபரால் மட்டும்தான் முடியும். இந்த வரலாற்று சோடும் ஒருவரால் பெருமைப்படுவதல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் இன்று பெருமைப்படுகிறது. எந்த செயலும் தனி நபரால் உச்சம் தொட முடியாது. எந்த ஒரு மரமும் தனி மரமாக இருந்தால் தோப்பாக மாறாது. அந்த வகையில் நாம் சாதனையாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்ததால் இந்த மண் இந்த நாள் புனிதம் பெறுகிறது. இந்த நாளில் பிறந்த சாம்லா அவர்கள் பெருமைப்படுகிறார். அவரை பெருமைப்படுத்துவதற்காக நாம் இன்று மனதார வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்த்தானது எப்போதுமே பிறந்த மனிதர்களுக்கு இரவு 12 மணிக்கே தொடங்கிவிட்டது. அது இன்று இரவு 12 மணி அல்ல, நாளையும் தொடரும் என்றால் இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி சின்னம். அந்த வெற்றி சின்னத்தை 5 ஆண்டுக்கு முன்பு நான் பிடித்தேன். உலக சாதனையாளர் தினமாக மார்ச் 20 கொண்டாடினேன். அந்த வரிசையில் 5 ஆண்டுக்கு பிறகு நம்மை சேர்ந்தவர்
எந்த பயிற்சியும் தரவில்லை, அதற்காக எந்த முன்னெடுப்பும் எடுக்காமல் நிறுவனருடைய தினமாக கொண்டாடுவது என்பது வரலாறு. அந்த வரலாறை தொற்றிருக்கும் அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்துவோம். தொல்காப்பியம் நம்முடைய அடையாளம். 6 அறிவு உள்ள மனிதனை 7வது அறிவாக மாற்றுவது தொல்காப்பியம். 7வது அறிவுள்ள மனிதனை 8வது அறிவாக உயர்த்துவது தொல்காப்பியம். 8வது அறிவை 9வது அறிவாகவும் 10வது அறிவாகவும் கடத்துவது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தோடு திருக்குறளையும் இணைத்து பாருங்கள். நீங்கள் தான் உலகில் ஆக சிறந்த சாதனையாளர்கள். நீங்கள் தான் உலகில் ஆக சிறந்த மனிதர்கள். 840 கோடி மக்கள் உள்ள இந்த உலகில் நாம் தனித்து நிற்பதற்கு காரணம் தொல்காப்பியமும் திருக்குறளையும் நாம் கையில் எடுத்தனால்தான். தொல்காப்பியமும் திருக்குறளையும் கையில் எடுத்த இந்த வேளையில் தமிழ் என்ற நம்மளுடைய அடையாளத்தை நாம் எவ்வாறு பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். இங்கு தனி மனித உயர்வு என்பதை விட குழு உயர்வு என்பது மிகவும் போற்றத்தக்கது. அந்த குழு உயர்வை தான் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்று உலகம் முழுவதும் பரவி அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதை ஜான் ஆர்ட் கேலரியும் அவர்கள் ஏறக்குறைய 39 நாட்டுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளை இணைத்து 5 லட்சம் மாணவர்களை ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் திருக்குறள் சாதனையை வரலாற்று சிறப்பான ஒரு திருக்குறள் சாதனை படைத்தார்கள் என்றால் அந்த வரிசையில் உலக திருக்குறள் சமுதாயத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு 236 மாணவ மாணவிகளை ஒன்றாக கன்னியாகுமரியில் ஐயன் வள்ளூர் சிலை அடியில் ஒன்றாக இணைத்து பல்வேறு பகுதியை சார்ந்தவர்கள், அதில் 3 வயது மாணவனும் உண்டு, 90 வயது பெரியவரும் உண்டு, அனைவரும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் முற்றோதல் சாய்ந்தார்கள். அந்த செயலை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டை நாங்கள் கண்டு கழிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்கரவர்த்தி நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி, இனி அந்த ஒரு சாதனை நிகழ்வானது வரலாற்றில் யாராவது படைக்க முடியுமா என்றால் கேள்விக்குறிதான். இதற்கு முன்பு யாரும் படைக்கவில்லை என்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரலாறு. அந்த வரலாறு தொடர்பு தான் தொல்காப்பியத்தை எழுத முடியுமா, தொல்காப்பியத்தை வாசிக்க முடியுமா என்ற அந்த காலகட்டத்தில் சில மாணவிகள் 3 ஆண்டுகளாக தொல்காப்பியத்தை முற்றோடு சென்று இந்த உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த தொல்காப்பிய சாதனையில் பங்கெடுத்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக சிறந்த சாதனையாளர்கள். நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் வந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களை உணர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உலக புகழ்பெற்ற ஆளுமையாக மாறுவீர்கள். இது நிச்சயம். இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் யார் என்று உலகம் அறியும். உங்களுடைய உயர்வுக்கு ஷாம் ஆர்ட் கேலரி என்றும் துணை இருக்கும். ஷாம் ஆர்ட் கேலரியுடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் எப்போதும் துணை இருக்கும் என்று கூறி, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஷாம்லா அவர்களை மீண்டும் ஒருவரை பிறந்த பலனை அடைந்து விட்டீர்கள். நிறுவன தினம் என்பது சாதாரணமாக யாராலையும் நடத்த முடியாது. அதை நடத்தி காட்டிய உங்களை மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து கூறி, இங்கு வந்து உங்கள் அனைவரின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.